அஜித் அவர்களுடைய கெரியரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்ட்டு திரைப்படம் அப்படின்னா அது மங்காத்தா தான். அஜித் ஃபேன் இல்லை, ஒரு நார்மலான தமிழ் ஆடியன்ஸை கூப்பிட்டு அஜித் அவர்கள் நடித்த படத்தில் எந்த படம் பிடிக்கும் கேட்டால் எல்லாருடைய பதில் மங்காத்தாவாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மங்காத்தா திரைப்படம் அப்படிங்கிறது இப்போ பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. என்னைக்கு தானே கேட்குறீங்க? ஜனவரி 23 ஒரு பிரம்மாண்டமான ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு கில்லி படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ரிலீஸ் பண்ணி செம்மையான கலெக்ஷன் ரெக்கார்டு வச்சிருக்கு. இந்த பக்கம் நம்ம ரஜினி அவர்களுக்கு படையப்பா படம் ரிலீஸ் ஆகி செம்மையான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கு. பட் அஜித் அவர்களுக்கு நிறைய படம் ரீலீஸ் ஆகுது, நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து வைக்குது. பட் ஆனால் ஒரு பிரம்மாண்டமான ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ரிலீஸுக்கு கொடுக்குற வரவேற்பை கொடுத்து ஸோ எல்லாருக்கும் பிரபலம் பண்ணி அந்த மணிக்கு எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ இப்போ இந்த மங்காத்தா வழியாக அந்த மணிக்கு வந்து தான் பண்ணலாம், ஒரு பிரம்மாண்டமான ரீலீஸ் வந்து பண்ணலாம் அந்த மணிக்கு பிளான் பண்ணுறாங்க. ஏங்கனவே சும்மா ரிலீஸ் பண்ணாலே அஜித் அவர்களோட படம் தான் தமிழ்நாட்டில் வேறு லெவலில் ஓடும். இதில் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி எல்லாம் பண்ணால் எந்த ரேஞ்சில் தமிழ்நாட்டில் ஓட போகுதுன்னு தெரியல. ஜனவரி 23 தமிழ்நாடே பற்றிக்க போகுது. பண்ண அஜித் ஃபேன்ஸோட ஒரு ரெக்வஸ்ட் வந்து நிறைவேறல. நிறைய அஜித் ஃபேன்ஸ் வைக்கிற ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்தோட சேர்த்து இந்த மங்காத்தா படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, எது ஜெயிக்குதுன்னு பார்ப்போம் அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. வழக்கம் போல் தாங்க அஜித் அவர்களுக்கு இந்த மணி போட்டியே பிடிக்காது. அதனால தான் அவர் இருந்தால் தனியாக ஒரு ரிலீஸின் இருந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ அப்புறம் ஜனநாயகன் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் ஏதோ ஓடும், அதையும் ஓட விடாமல் பண்ணலான்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸ் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அஜித் அவர்கள் தனியாக வந்தாலே அது மாஸ் தான். ஸோ வேறு லெவல் ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படி கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. எத்தனை பேர் மங்காத்தா படம் வந்துச்சுன்னா டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.